My dear students, welcome back to Nurses Profile Channel. Paramedical degree courses oda round 2 counseling oda result நமக்கு நேத்து ரிலீஸ் ஆக வேண்டியது அத ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. அது குறித்த எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு இன்னும் கொடுக்கல. பட் இந்த வீக்ல கண்டிப்பா நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. ஒண்ணுல இந்த கவுன்சிலிங்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லனா இந்த ரிசல்ட் எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அப்டேட் என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல திருப்பி கேட்டுட்டே இருக்கீங்க. சோ இப்போதைக்கு உள்ள தகவல் இதுதான். வெப்சைட்ல இப்ப நமக்கு அப்டேட் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா MBBS BDS ஓட கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 7.5% ரிசர்வேஷனுக்கும் அண்ட் அதர் ஜெனரல் கேட்டகரிக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே டைம் பாத்தீங்க அப்படின்னா சீட் வேகன்சியும் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதர் 92.5% ரிசர்வேஷன்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சீட் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்கான லிங்க் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி லாகின் அண்ட் ஐடி போட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். உங்களோட கவுன்சிலிங் ஷெட்யூல்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னைக்கு கவுன்சிலிங்கான டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வந்து 16ஆம் தேதி வந்து ஓபன் ஆகி, அதாவது இன்னைக்கு ஓபன் ஆகி 18ஆம் தேதி நமக்கு வந்து முடியுது. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரை டைம் கொடுத்திருக்காங்க. யார் யார் இதுல கலந்துக்க எலிஜிபிள் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் கோட்டாவை பொறுத்தவரை 1வது ரேங்க்ல இருந்து 39,583வது ரேங்க் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து 28,279வது ரேங்க் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ். அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா நீட் மார்க்கும் நமக்கு 665ல இருந்து 113 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும். இந்த கோட்டாவுக்கு பாத்தீங்கன்னா 641ல இருந்து 113 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி என்ன செய்யறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்றாங்க. காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கான டேட் பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி வரை கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், MBBS BDS கவுன்சிலிங்க்கு நம்மளோட சேனல்ல யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி உங்களோட கவுன்சிலிங் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. MBBS கவுன்சிலிங் குறித்த அப்டேட்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பாராமெடிக்கல் கவுன்சிலிங் குறித்த அப்டேட்டா இருந்தாலும் சரி, நம்மளோட சேனல்ல நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆயுஷ் கவுன்சிலிங்ல உள்ள முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இன்டிகிரேட்டட் பார்மசி அண்ட் நர்சிங் தெரப்பி அப்படிங்கிற 2 கோர்ஸுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்குது. சோ இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சோ இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. சோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். 2 கோர்ஸ் வந்து இருக்குது, டிப்ளமோ இன் இன்டிகிரேட்டட் பார்மசி அண்ட் டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி. இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா க்ளோசிங் டேட் வந்து 23ஆம் தேதி வரை டைம் கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த இடத்துல மறுபடியும் இந்த குட்டி பாக்ஸை டிக் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்ஸ் வரும்போது உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.